என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் புதிய சொற்களை உருவாக்குதல். அது என்னங்கம்மா புதிய சொற்களை உருவாக்குதல் அப்படின்னா, அவங்க ஒரு பெட்டிக்குள்ள வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பயன்படுத்தி நம்மளா சுயமா நம்மளே சொற்களை உருவாக்குதலுக்கு பேரு தான் புதிய சொற்களை உருவாக்குதல் கண்ணா. சரியா? பார்க்கலாமா? இங்க பாருங்க. பா என்ன இருக்கு? பா. பாவை வச்சு இங்க நிறைய பெட்டிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம இணைச்சு பார்ப்போமா? பக்கம். இத்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பா சேர்த்துக்கலாமா? பத்து. சு கொடுத்துருக்காங்க. பசு. இல். பல். கல். பகல். சரியா கண்ணா? இப்படி நம்மளே உருவாக்கி எழுதலாமா? ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல என்ன பண்ணுங்க, இது மாதிரியான புதிய வார்த்தைகளை நீங்க உருவாக்கி விளையாண்டு பாருங்க கண்ணா. சரியா? சரி, நம்ம இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ர ழ வேறுபாடு. ர ர வேறுபாடு. அது என்னங்கம்மா ரெண்டும் ர ர அப்படின்னு தானே சொல்றோம். அதுல நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம். சரியா? நம்ம நிறைய வார்த்தைகள் இதை மயங்கொல்லி பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? மயங்கொல்லி பிழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு சில வார்த்தைகள் நம்ம ஒரே சத்தத்துல சொல்ற மாதிரி இருக்கும். ல ல லன்னு 3 ல நம்ம சொல்லுவோம். ர ரன்னு நம்ம 2 ரா சொல்லுவோம். நான்னு நம்ம 3 நா சொல்லுவோம் இல்லையா? அதனுடைய வேறுபாடுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இன்றைய முதல் வகுப்புல நம்ம ர ரவோட வேறுபாடு பார்க்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம மீதி இருக்கிறத பார்க்கலாம். சரியா கண்ணா? அந்த வேறுபாடை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சு நம்ம எந்த மாதிரியான இடத்துல தமிழ் எழுத்துக்களை எழுதும் பொழுது நமக்கு அந்த பிழையை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இதை பயன்படுத்துறோம். சரியா? நம்ம சில பேர் ரா மரம்க்கு மரம் அப்படின்னு எழுதிடுவாங்க. முறிந்ததுக்கு முறிந்ததுன்னு எழுதிடுவாங்க. அதாவது அந்த ரா மாறி போச்சு அப்படின்னா அது நமக்கு தவறாயிரும். சரியா? அந்த பிழைகள் வராம நம்ம எப்படி ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சு நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா கண்ணா? மொத்தம் நம்ம 2 ரா சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க. நம்மளுடைய வாய்ப்பகுதி, அதாவது இந்த பல்லுக்குள்ள மேல் பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாக்குக்கு மேல இருக்கு இல்லையா கண்ணா? அதை அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லுவாங்க? அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நாக்கால தான் நம்ம எல்லா சொற்களையும் நம்ம என்ன பண்றோம்? உச்சரிக்கிறோம். சரியா? இப்ப நம்ம பாருங்க, நம்மளுடைய நாக்கு இந்த பல்லு இருக்கு இல்லையா? நுனி அன்னம், அதாவது இந்த பல்லுக்கு பின்னாடியே இங்கேயே டச் ஆகி நம்ம சொல்றோம் அப்படின்னா ரா அப்படின்னு சொல்லுவோம். ரா 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 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ரா தான் இந்த ரா. சரியா? இந்த மேல அன்னத்துல இங்க டச் ஆகி இந்த பல்லுக்கு பின்னாடியே சொல்றோம் இல்லையா? இந்த படத்தை நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா தெரியும். அதுதான் என்னது? ரா. சரியா? அது எந்த ரான்னு பாத்துக்கோங்க. அடுத்தது இது இடையின ரான்னு சொல்லுவாங்க. இந்த ராவை இடையின ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, ரா. நாக்கு கொஞ்சம் உள்ள மடக்கி அன்னத்துல டச் ஆகுற மாதிரி, கொஞ்சம் நல்லா நாக்கு நடு அன்னத்துல டச் ஆகுற மாதிரி சொல்றது ரா. கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து ரா அப்படி ரா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த ரா தான் இந்த வல்லின ரா. இந்த ரா தான் என்னது? இந்த வல்லின ரா. ராராவோட வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ரா ரா, இன்னொன்னு ரா. நல்லா அழுத்தி அந்த உள்ள நாக்க மடக்கி சொல்றது ரா. இது ரா ரா. சரியா? அப்படி திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. இப்ப இந்த ராவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது உச்சரிக்கும் முறையும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இது எந்தெந்த இடத்துலங்கம்மா வரும்? இப்ப நான் சொல்றேன். மரம் சொல்லி பாருங்க. நம்ம என்ன சொல்றோமா? மரம் அப்படின்னு சொல்றோம். மரம் அப்படின்னு சொல்றோம் கிடையாது. மரம் அப்படின்னு சாஃப்டா சொல்றோம் இல்லையா? அதனால அதுக்கு எந்த ரா வரும்? இடையின ரா வரும். சரியா? சரி, இப்ப பாருங்க. விறகு எப்படி சொல்றோம்? விறகு. விற விற விறகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன விறகு அப்படின்னு சொல்றோம்? விறகு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நல்ல நம்ம அழுத்தம் கொடுத்து நான் வண்ணத்தை மடக்கி சொல்றோம் இல்லையா? நம்மள அறியாமலே. அதுக்கு பேர் தான் என்னது? வல்லின ரா. சரியா கண்ணா? இதை நீங்க பயன்படுத்தி எந்த ரா எங்க வரும்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சு எழுதிடலாம். நீங்க பேச்சு வழக்க வச்சு. சரியா? இப்ப வீட்டிற்கு மரம் வேண்டும். அதுக்கு எந்த ரா வரும்? இடையின ரா வரும். விறகுக்காக மரத்தை வெட்டக்கூடாது. எந்த ரா வரும்? வல்லின ரா வரும்.
ஒவ்வொரு கையிலும் 5 விரல்கள் உள்ளன. விர ரா சாஃப்டா தான் சொல்றோம். அப்ப எந்த ரா? இடையின ரா. வண்டியில் பாகம் சரி பாரம் அதிகம். பாரம் நம்ம எந்த ரா சாஃப்டான்னு சொல்ல பாரம் அப்படின்னு ரா தானே சொல்றோம். அப்போ நமக்கு இடையின ரா. அடுத்தது கிளி ஒரு பறவை. பறவை நம்ம நாக்க மடக்கி சொல்றோம் இல்லையா? இது வந்து என்னது? வல்லின ரா. சரியா கண்ணா? இப்படிதான் நீங்க வந்து எது இடையின ரா எங்க வரும், வல்லின ரா எங்க வரும்னு சொல்லி நம்ம பார்த்து எழுதணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப சுலபம் கண்ணா. உங்களால முடியும். வீட்ல முயற்சி பண்ணி பாருங்க. உங்களுக்கான வீட்டு பாடம் அதாவது ஒரே இதுல பொருள் தர. இப்போ பொறி அப்படின்னா பொறி இருக்கு, புரி 2 இருக்கு இல்லையா? பொறி, பொறி அப்படி 2 இருக்கு இல்லையா? இந்த பொறி ஒண்ணு வந்து என்னது? தீப்பொறியே சொல்லுவாங்க. நெருப்புல இருந்து வரும் இல்லையா? அது சொல்லுவாங்க. இன்னொரு பொறி வந்து நம்ம சாப்பிட சொல்லுவாங்க. இப்ப நீங்க அத வந்து கண்டுபிடிச்சு எதுக்கு எந்த ரா வரும்னு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க எழுதணும். அதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. சரியா கண்ணா? நேரம் தவறாமல் ஆரோக்கியமான உணவினை உட்கொள்ளுங்கள். அதிகமாக தண்ணீரை பருகுங்கள். யாரும் வீட்டை விட்டு வெளியில் செல்ல வேண்டாம். வெளியில் செல்லும் பெற்றோருக்கு நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்ல சொல்லி. சரியா மாணவ செல்வங்களே? அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.